ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, கும்பராசி நேயர்களுக்கு ஜூலை மாதம் 19ஆம் தேதிக்குள்ளே நடக்கக்கூடிய பல்வேறு விதமான கிரக மாற்றங்களை பற்றியும், இந்த கிரக மாற்றங்களால் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க போகுது, எதிர்பாராமல் நடக்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள் என்ன, சவால்கள் என்ன, ஆபத்துக்கள் என்ன அப்படின்றத பற்றியும் தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் கூடவே நீங்கள் இந்த டைமில் செய்யக்கூடிய பரிகாரங்கள் என்ன, வழிபாடுகள் என்ன அப்படின்றத பற்றியும் தெளிவாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ராசி மண்டலத்தில் 11ஆவதாக இருக்கக்கூடிய கும்பராசி நேயர்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா எப்போதுமே தன்னம்பிக்கையோடு இருப்பாங்க. ஸோ என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி, நம்மளால் முடியாது ஒன்றும் இல்லை அப்படின்றத எண்ணத்தோடு இருக்கக்கூடியவங்க. அதனாலேயே என்னவோ அவங்க நிறைய ரிஸ்க்கான விஷயங்களை கூட ஈஸியாக வந்து செஞ்சு முடிச்சிடுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு ராசிநாதன் தனஸ்தானத்தில் அமர்ந்து சனி பகவானையும் குரு பகவானையும் பார்வையிடுறது தான். ஸோ சனியை குரு பார்வையிடுறது பொருளாதார ரீதியாக உங்களுக்கு நிறைய மேன்மைகளை கொடுக்கும். எவ்வளோதான் பெரிய சிக்கல்கள் பிரச்சனைகள் வந்தாலுமே கூட அது எல்லாமே வந்து காணாமல் போயிடுங்க. கண்டிப்பாக கடன் வந்து அடைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி நீங்கள் ஏதாவது தொழில் செய்துட்ருக்கீங்க அப்படின்னா அந்த தொழிலையும் நீங்கள் நினச்சபடி வருமானத்தை வந்து அதிகமாக்கிக்க முடியும். அதற்கு என்ன விதமான சந்தர்ப்பங்கள் வேணுமோ அதுவுமே உங்களுக்கு இந்த டைமில் கிடைக்கும். அதாவது உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நினச்ச மாதிரி மாற்றுறதுக்கான எல்லா விஷயங்களுமே வந்து நடக்க போகுது. ஸோ கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தெல்லாம் நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி உங்கள் ராசியில் பார்த்தீங்கன்னா ராகு பகவான் இருக்கிறாரு. ஸோ ராகு ராசியில் இருக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு ஞாபக மறதியை அதிகமாக ஏற்படுத்தும். அதனால் விலையுயர்ந்த பொருட்களை எல்லாம் கையில் வச்சுருக்கீங்க அப்படின்னா பார்த்து பத்திரமா வச்சுக்கோங்க. ஸோ நிறைய ஜுவல் போட்டிருக்கிறவங்களாம் இருக்கீங்கன்னா நீங்களும் கவனமாக இருக்கணும். எங்கே கழட்டி வைக்கிறீங்க, இல்லை எந்த இடத்துல யாருக்கு கொடுக்குறீங்க, இது எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் மறந்துடுவீங்க. ஸோ அது மிஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் இந்த ஞாபக மறதி அப்படின்றது இருக்கும்போது நீங்கள் செய்யக்கூடிய அன்றாட வேலைகளை கூட நீங்கள் மறந்துடுவீங்க. என்றைக்கு என்ன செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்களோ அதெல்லாம் மறந்து போயிடுவீங்க. அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா குறிப்பெடுத்து வச்சுக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் இன்றைக்கி செய்ய போகிறோம், இதெல்லாம் இந்த டேட்டில் நம்ம செஞ்சு முடிச்சிருக்கணும், இன்றைக்கி இங்கே போகணும். அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் மறந்து போயிருந்தாலுமே கூட அதை எடுத்து அதை பார்க்கும்போது உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி ஞாபகம் மறதினாலே நிறைய ப்ராப்ளம் வரலாம். அதனால் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. அதே நேரம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோதனைகள் அப்படின்றது வரதான் செய்யும். இந்த சோதனை காலம் அப்படின்றத கூட உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கோங்க. அந்த சோதனையை எளிதாக எடுத்துக்கோங்க. அப்படி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஸ்போர்ட்டிவாக இருக்கும். அடுத்தடுத்த வேலைகளை செய்ய முடியும். அது வேறு மனசில் எதையும் வச்சுக்காதீங்க. மனசில் நீங்கள் எதையும் வச்சுக்கிறது அந்தளவுக்கு நல்லது கிடையாது. நடந்துடுச்சா மறந்துட்டு நீங்கள் பாட்டில் அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிடுங்க. அதுதான் கும்பராசினிகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லது. அதே மாதிரி இந்த டைம் உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் ஆட்சி பெற்று இருந்திருக்கிறாரு. ஆட்சி பெற்று சூரியனோடு வந்து இணைவு பெற்றிருக்கிறார். அப்படின்றதுனால கூட்டு தொழில் செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் தனித்து தொழில் செய்கிறீங்களோ இல்லையோ பார்ட்னர்ஷிப்போடு நீங்கள் எதுவும் ஸ்டார்ட் பண்ணுறீங்க இல்லை ஏற்கனவே செய்துட்ருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் இப்போ உங்களுக்கு வந்து நல்ல டெவலப்மெண்ட்டை வந்து காட்டுங்க. அதே மாதிரி ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா அது ஆன்லைனில் இருக்கிற மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுதான் உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும், உங்களால் செய்யவும் முடியும், லாபத்தையும் நீங்கள் நல்லா பார்க்க முடியும். இப்போ ஆரம்பிக்க போகலாமா அப்படின்னா கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா அந்தளவுக்கு டைமிங் நல்லா இருக்குது. ஸோ பேச்சுக்கு கூட நீங்கள் எதிர்மறையான வார்த்தைகளை வந்து பயன்படுத்தாதீங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே நம்மளால் முடியாது, செய்ய முடியல, மாட்டேன், என்னால் முடியல அப்படின்ற அந்த வார்த்தைகளையே வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் எதிர்மறைகளாக வந்து பேச ஆரம்பிக்க எல்லா விஷயங்களும் எதிர்மறையாக தான் நடக்க ஆரம்பிக்கும். கண்டிப்பாக நம்மளால் முடியும், எல்லாமே வந்து செய்ய முடியும், சாதிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து பாசிட்டிவாகவே நினச்சிக்கோங்க. நடக்கிறது வந்து நடக்கட்டும். அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, உங்களுடைய மனசில் உங்களுடைய எண்ணத்தில் இந்த எதிர்மறையான வார்த்தைகளை வந்து அதிகமாக யூஸ் பண்ணிக்காதீங்க. அதே போல் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலையில் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது கட்டாயமாக குலதெய்வத்துக்கு போயிட்டு வாங்க. குலதெய்வ வழிபாடு நீங்கள் செய்துட்டு உங்களுடைய முன்னோர்களை நினைத்து கண்டிப்பாக 4 பேருக்கு வந்து அன்னதானம் போடுங்க. அது வந்து உங்களுடைய கஷ்டங்களுக்கு எல்லாமே நல்ல ஒரு பலனை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். வரக்கூடிய நாட்கள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய விசேஷ நாட்கள் இருக்குது. ஸோ ஏதாவது ஒரு நாளை நீங்கள் சூஸ் பண்ணி உங்களுடைய குலதெய்வத்துக்கு போங்க. மனசார பிரார்த்தனை பண்ணுங்கள்.
அங்கே இருக்கக்கூடியவர்களுக்காக இருந்தாலும் சரி, கோவிலில் வரக்கூடியவர்களுக்கு கூட நீங்கள் வந்து பிரசாதம் அன்னதானம் வந்து கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி செய்யும் பொழுது கர்ம வினைகளானது குறைய ஆரம்பிக்கும். அதனால் உங்களுடைய கஷ்ட காலங்களும் பார்த்திங்கன்னா முடிவுக்கு வர ஆரம்பிக்கும். நல்ல பலன் கிடைக்குங்க. இதே கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகளாக இருக்கீங்க அப்படின்னா, உயர்கல்வி படிக்கணும், இல்லை ஹையர் ஸ்டடீஸ் போயிட்டு இந்த காலேஜில் தான் படிக்கணும், இந்த கோர்ஸ் தான் படிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க பார்த்தீங்களா? அப்படி விருப்பப்பட்ட விஷயத்தை நீங்கள் செய்ய முடியும். ஏன்னா விரும்பின பாடம் கிடைக்கும், விரும்பின காலேஜில் இடம் கிடைக்கும். நீங்கள் உங்களுடைய ஆசைப்படி வந்து படிக்க முடியும். ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம கஷ்டப்பட்டுட்டு செஞ்சோம் அப்படின்னா அதில் திருப்தியாக இருக்காது. அதனால் ஆசைப்பட்டு வந்து படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறத படிங்க. அதுதான் வந்து உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். அதே போல் இந்த காலகட்டங்களில் 6ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா தனக்காரகரும் யோகாதிபதி சுக்கிரனும் இணைந்து இருக்கிறாங்க. ஸோ இதனால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, பேங்க் மூலமாக நீங்கள் எதுவும் லோன் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, இல்லை ஏற்கனவே வந்து பேங்க்கில் நீங்கள் லோன் வாங்கியிருக்கீங்க, அதெல்லாம் இப்போ வந்து அடைக்கலாம். பொது வாழ்க்கையில் பட்ட அவமானங்கள்லேருந்து விடுதலை கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த டைமில் வந்து நடக்குங்க. அதே மாதிரி குருவனுடைய பார்வை எங்கே கிடைக்கிது அப்படின்னா விரயஸ்தானத்தில் வேறு இருக்குது. ஸோ குரு பார்வை இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாமே புனிதமாகும்னு சொல்லுவாங்க. அதனால் விரயஸ்தானத்தில் குரு பார்வையிடுறதுனால தேவையில்லாத செலவுகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். அத்தியாவசியத்துக்கு தேவையான செலவுகளை மட்டும் வந்து செய்யுங்க. ஸோ அந்த ஒரு சில வேலைகளை மட்டும் நீங்கள் கவனமாக செய்யுங்க. தேவையான வேலையை மட்டும் செஞ்சுக்கோங்க. தேவையில்லாதெல்லாம் தள்ளி போட்டுட்டே போயிட்டே இருங்க. ஏன்னா முக்கியமாக எது செய்யணும்னு நினைக்கிறோமோ அதைத்தான் அந்த டைமில் வந்து செய்யணும். அதுதான் நல்லதும் கூட. அதே மாதிரி பொது நலன் கருதி ஒரு சில விஷயங்களில் மற்றவங்களோடு வந்து இணைந்து நீங்கள் செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த டைமில் கிடைக்கும். கிடைக்கிறத பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி சாதாரண காரியங்களை கூட பொறுமையோடு வந்து செய்யணும். அவசரப்பட்டோம் அப்படின்னா எந்த விஷயமும் நல்லபடியாக நடக்காது. அதனால் அவசரப்படாமல் நிதானமாக செய்யுங்க. அதே மாதிரி ஒரு ராசியில் பார்த்தீங்கன்னா 7வது இடத்துல கேது பகவான் இருக்கிறாரு. ஸோ 7ல் கேது இருக்கிறதுனால கணவன் மனைவி உறவில் ஒரு இணக்கமானது இருக்கும். ஏதோ ஒரு வகையில் சண்டை சச்சரவுகளோடு இருந்தாலுமே கூட நீங்கள் இப்போ பேசி சமாதானம் ஆகிடுவீங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு நல்ல டைமிங்காக இருக்குது. கூட்டுத்தொழில் செய்யக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா நல்லா இருக்குங்க. சின்ன சின்ன பிஸ்னஸில் வந்து தடைகள் அப்படின்றது வரதான் செய்யும். அந்த சின்ன தடைகளெல்லாம் பார்த்து பயந்துடாதீங்க. அதை எல்லாத்தையுமே நீங்கள் எளிமையாக வந்து சரி செய்ய முடியும். அதெல்லாம் நீங்கள் சரி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. செய்யக்கூடிய தொழிலை முதல்ல தெய்வமாக வந்து மதிங்க. எந்த தொழிலாக இருந்தாலும் சரி அதை நம்ம வந்து மதிக்கணும். அதுதான் வந்து நம்மளுக்கு வாழ்க்கையை வந்து உயர்த்தி கொடுக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு விருப்பமான தொழிலை வந்து நீங்கள் செய்யுங்க. விருப்பம் இல்லாத ஒரு விஷயத்தை எதிலையும் செய்யாதீங்க. மேக்ஸிமம் கும்பராசிக்காரங்களை பார்த்தீங்கன்னா அவங்க என்ன விருப்பப்படுறாங்களோ அதை தான் வந்து செய்வாங்க. நீங்கள் 1000 பேர் 1000 சஜஷன் சொன்னாலுமே கூட அதை அவங்க ஏற்றுக்கவே மாட்டாங்க. அவங்க மனசுக்கு என்ன சரின்னு படுதோ அதை தான் செய்வாங்க. நம்ம சொல்கிற விஷயங்களை காது கொடுத்து வாங்கின மாதிரியே இருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட கும்பராசிக்காரங்க உங்கள் ஃபேமிலியில் யாராவது இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். லாபஸ்தானத்தில் சந்திரன் வேறு அமர்ந்திருக்கிறாரு அப்படின்றதுனால பணப்புழக்கம் நல்லா இருக்கும். பணத்துக்கெலாம் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ கடனாவது உங்களுக்கு தேவையான நேரத்துக்கு பணம் வந்து கைக்கு வந்துடும். வர வேண்டிய இடத்துலேருந்தும் பணம் வந்துடும். நீங்கள் யாருக்கெல்லாம் வந்து கடன் கொடுத்து வச்சுருக்கீங்க, வராமலே இவ்வளோ நாளாக இருக்குது அப்படின்னா கூட ஏதோ ஒரு வகையில் அதெல்லாம் இப்போ உங்கள் கைக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் எல்லாத்துக்கும் காரணம் பார்த்தீங்கன்னா குரு பார்வை தான். தொழில் வந்து நல்லாவே இருக்கும். ஏன்னா குருவோட பார்வை இருக்கும் பொழுது தொழிலில் வந்து எந்த பிரச்சனையும் ஏற்படாது. இது மட்டும் இல்லாமல் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த டைமில் சூப்பரான ஒரு முன்னேற்றத்தை பார்ப்பீங்க. உங்கள் கூட வேலை செய்யக்கூடியவங்களாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து இந்த டைமில் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு ஆபத்து அப்படிங்கும்போது அவங்க உங்களுக்கு துணையாக இருப்பாங்க. சரியான நேரத்துக்கு வந்து உங்களுக்கு கை கொடுப்பாங்க. மன அமைதி வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களானது கும்பராசி நேயர்களுக்கு இந்த ஜூலையில் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. ஏன்னா இந்த ஜூலை மாதத்தை வந்து நீங்கள் அவ்வளோ சாதாரணமாக நினச்சிடாதீங்க. கிரக நிலைகளை பொறுத்து உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் இருக்குது. அதாவது 17ஆம் தேதி அன்றைக்கி சூரிய பகவான் பஞ்சமஸ்தானத்துலேருந்து ரணரு ரோகஸ்தானத்துக்கு வந்து மாறுறாரு. அதே மாதிரி 31ஆம் தேதி அன்றைக்கி புதன் பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து ரணரு ரோகஸ்தானத்துக்கு மாற போகிறாரு. இந்த ஒரு சூழ்நிலையில் உங்களுக்கு எவ்வளோ எதிர்ப்புகள் வந்தாலும் சரி, எவ்வளோ தடைகள் வந்தாலும் சரி, எல்லாத்தையுமே எதிர்த்து நீங்கள் செயல்பட ஆரம்பிக்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் காரியங்கள் இருந்த இந்த தடைகள் எல்லாமே நீங்கி சாதகமான ஒரு பலன் வந்து கிடைக்க போகுதுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த கும்பராசிக்காரங்க ஒரு சில விஷயங்களை வந்து கண்மூடித்தனமாக வந்து நம்பிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் வந்து யோசித்து கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா கண்மூடித்தனமாக நீங்கள் எந்த விஷயத்துலையும் இறங்கக்கூடாது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அதுக்கு சரியான ஆலோசனைகள் இருக்கணும், நம்பிக்கை வந்து இருக்கணும். அப்போ தான் அது உங்களுக்கு நன்மையை வந்து கொடுக்கும். இல்லைன்னா கண்டிப்பாக அது கொடுக்கவே கொடுக்காது.
அதே மாதிரி தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு, வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் அந்த பிரச்சனைகள் நீங்கி சூடு பிடிக்க ஆரம்பிச்சிடும் வேலை. ஸோ வாடிக்கையாளர்களும் நல்லா வருவாங்க. ஸோ கஸ்டமர்ஸோடைய வருகையை பார்த்து நீங்கள் சந்தோஷம் அடைவீங்க. நிதி பிரச்சனை இருந்ததுன்னா தீர்ந்து போயிடும். அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே பிரச்சனைகள்லாம் சரியாக போய் வேலை சூப்பராக நடக்க ஆரம்பிக்கும். கூட வேலை செய்யக்கூடியவங்கள்ட்ட மட்டும் நிதானத்தை கடைப்பிடிங்க. அதே மாதிரி குடும்பம் அப்படின்னு எடுத்து பார்க்கும்பொழுது சிக்கல்கள் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் இந்த சிக்கல்களுமே ஒன்று தீர ஆரம்பிக்கும். ஸோ நிம்மதி, சந்தோஷம் இப்படி எல்லாமே உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும். கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய அன்பு அதிகரிக்க ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் கும்பராசி நேயர்களுடைய பிள்ளைங்க அவங்களுடைய செயல்கள் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும். ஒரு சில நேரங்களில் நீங்கள் பயணங்கள் போகிற மாதிரி இருக்கும். பயணங்களின் பொழுது கண்டிப்பாக கவனம் இருக்கணும். சகோதரர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்கள்ட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக பேசுங்க. ஏன்னா கருத்து வேறுபாடுகள்லாம் ஏற்படலாம் வாய்ப்புகள் இருக்குது. இதே கும்பராசியுடைய பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா எந்த ஒரு விஷயத்துலையுமே தயக்கம் மட்டும் காட்டவே காட்டாதீங்க. துணிச்சலாக இறங்கி செயல்படுங்க. அதுதான் உங்களுக்கு எல்லா வெற்றிகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அரசியலில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்கள் உங்களுக்கானது தான். இந்த சமூக சேவை செய்யக்கூடியவர்களுக்கு பலன்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது எல்லா நேரமும் நல்லது நடந்துடாது. ஸோ நிறைய விஷயங்கள் தீமையும் இருக்கத்தான் செய்யும். ரெண்டுமே உங்களுக்கு கலந்து கிடைச்சாலுமே கூட உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்கும். பயப்படலாம் ஒன்றும் இல்லை, கவனமாக இருந்துக்கோங்க போதும். மேலும் செலவு அப்படிங்கிறது மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த செலவு குறைக்கிறதுக்கு பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு. இந்த காலகட்டங்களில் இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்களும் நல்ல மாற்றங்களும் கும்பராசினியர்களுடைய வாழ்க்கையில் நடக்க போகுதுங்க. ஸோ கும்பராசி நேயர்கள் இந்த காலகட்டங்களில் என்ன வழிபாடுகள் செய்யலாம், பரிகாரங்கள் செய்யலாம்ன்றதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக அமைப்புகளுக்கு ஏற்ப நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்களும் வழிபாடுகளும் தான் கை கொடுக்கும். அப்படி பார்க்கும்போது இந்த டைமில் நீங்கள் என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யலாம் அப்படின்னா நடராஜரை வழிபாடு செய்யுங்க. ஸோ தொடர்ந்து நீங்கள் நடராஜ பெருமானை வணங்கிட்டு வரும் பொழுது நீங்கள் எதிர்பார்த்த காரிய வெற்றிகள் எல்லாத்தையுமே உங்களால் அடைய முடியும். அது மூலமாக குடும்பத்தில் அமைதி கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சனிக்கிழமையில் பைரவருக்கு நல்லெண்ணெய் தீபம் போடுங்க. ஏன்னா சனீஸ்வர பகவானுடைய இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் பைரவர் வழிபாடு செய்கிறது நல்லது. அதுவும் ராகு காலமாக பார்த்து போய் நல்லெண்ணெய் தீபம் போடுங்க. அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானை நீங்கள் நெய் தீபம் போட்டு வழிபாடு செய்துக்கோங்க. இந்த வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும். எல்லா விதமான வெற்றிகளும் சேரும். இந்த 3 விதமான வழிபாடுகளையும் பரிகாரத்தையும் மறக்காமல் செய்யுங்க. ஸோ இதில் உங்களால் எது தொடர்ந்து செய்ய முடியுமோ இந்த மாதத்தில் முழுக்க செய்யுங்க. இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தானே அப்படின்னு அசால்ட்டாக விட்டுறாதீங்க. இந்த மாதிரியான பரிகாரங்கள் தான் உங்களுடைய மனசுக்கு நிம்மதியை கொடுக்கும், ஆறுதலை கொடுக்கும், நல்ல ஒரு பக்கபலமாக இருக்கும். ஸோ அதனால் தொடர்ந்து செய்யுங்க, நம்பிக்கையோடு செய்யுங்க, நிச்சயம் நல்லது நடக்கும். இந்த பதிவில் கும்பராசினியர்களுடைய கிரக அமைப்புகளால் இந்த ஜூலையில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படின்றத பற்றியும் தொடர்ந்து நீங்கள் என்ன வழிபாடுகள் செய்து பரிகாரங்கள் செய்து உங்களுடைய இந்த நாட்களை எல்லாம் பலப்படுத்திக்கலாம் அப்படின்றதையும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.